இல்லை இலக்கிய தரம் உங்களுக்காக நான் கலைஞரை பற்றி பேசலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நான் வந்து ஏற்கனவே ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். பயப்படாதீங்க, 20 நிமிஷம் தான் பேச போகிறேன். இந்த 20 நிமிஷமும் நிச்சயமாக அதாவது பாயாசம்னா வெள்ளம் இல்லாமல் பாயாசம் இருக்க முடியாது. இதுக்கப்புறம் 20 பாயாசம்னு சொன்னால் வெள்ளம் இல்லாமல் பாயாசம் இருக்க முடியாது. பருப்புன்னு சொன்னால் சாம்பார்னு சொன்னால் பருப்பு இல்லாமல் இருக்க முடியாது. அதுபோல் கலைஞர் என்று சொன்னால் அரசியல் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் முடிஞ்சவரை அரசியலை ஒதுக்கி வச்சுட்டு தான் நான் கலைஞர் பற்றி பேச போகிறேன். அதான் நான் எடுக்க முடிவு. 1880 நம்மளாம் இந்த டீ சாப்பிட்டோம்ல, இந்த டீ வந்து அப்போது தான் நம்மளுடைய இந்தியாவிலேயே அறிமுகமாகுது. அப்போ வந்து என்னென்னா பிரிட்டிஷ்காரனுடைய காலனி ஆதிக்கம் வந்து இந்தியா மட்டுமல்ல, இந்தியாவை கடந்தது. இலங்கை எல்லா நாடுகளிலும் பிரிட்டிஷ்காரனுடைய காலனி ஆதிக்கம் இருக்குது. அந்த காலனி ஆதிக்கம் இருக்கும்போது இலங்கையிலிருந்து அங்கே ஆட்சியாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அங்கே வெள்ளை அதிகாரி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கிற வைஸ்ராய்க்கு ஒரு தகவல் கொடுக்குறாரு. இங்கே இலங்கையில் தேயிலை தோட்டம் அதிகமாக இருக்கிறது, விவசாய கூலிகள் இல்லை, முடிந்தால் உங்கள் தஞ்சை மாவட்டத்தில் இருந்து விவசாய கூலிகளை அனுப்பி வையுங்கள். அந்த தேயிலை செழித்தால் வெள்ளை அரசனுடைய வருமானம் அதிகமாகும் போது நம்முடைய ஆட்சி திறமை இன்னும் மேம்படும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தகவல் கொடுக்காங்க. உடனே சென்னையிலேருந்து 1820 இந்த சம்பவம் நடக்குது. உடனே என்ன செய்றாங்கன்னா, அந்த வைஸ்ராயாக இருந்தவர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஆழ்பிடிக்கும் படத்தில் இறங்குறாரு. தஞ்சை வந்து நம்ம இன்றைக்கு தஞ்சை வந்து 4 மாவட்டமாக பிரிஞ்சாலும் அன்றைக்கு ஒன்றுபட்ட மாவட்டம் தான். அந்த மாவட்டத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, விவசாய நிலங்களும் அதிகம். அந்த விவசாய நிலங்கள் கூட பண்ணையார் கையில் தான் இருந்துச்சு. அந்த பண்ணையார் கையிலேருந்து புடுங்கினது கலைஞர் தான். அது வேறு தனி சப்ஜெக்ட் அதுக்குள்ள போக வேண்டாம். அப்போ அங்கே விவசாயிகளும் அதிகம், விவசாயிகள் அதிகம், விவசாய கூலிகளும் அதிகம். இந்த விவசாய கூலிகளை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஆசை கட்டுறாங்க. இலங்கைக்கு வா, சொந்த வீடு தரேன், கை நிறைய சம்பளம் தரேன், உனக்கு தேவையான அத்தனை வசதிகளும் செஞ்சு தரேன் வான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இங்கேருந்து கப்பலாக வந்து ஏற்றி கூப்பிட்டு போயிட்டாங்க. நம்ம தமிழன் தான் எதுக்குனாலும் கொஞ்சம் ₹1 ₹2 கிடைச்சா ஓடிடணும்னு நினைக்கக்கூடியவங்க தானே. நாம் அப்படி தான், நம்ம சொல்கிறது தப்பே கிடையாது. இவங்க எல்லோரும் என்ன செஞ்சாங்க, கப்பலாக இலங்கைக்கு போனதுக்கப்புறம் தான் வெள்ளையர்கள் வந்து ஏமாற்றப்பட்டது தெரிஞ்சுது. கொஞ்ச காலம் இருந்து சிலர் வந்து கள்ளத்தொன் வழியாக தப்பிக்க வரும்போது சிலர் தப்பிட்டு வந்துட்டாங்க. சிலர் தப்பிட்டு வரும்போது நினைச்சாங்கன்னா இதில் மாட்டிக்கிட்டாங்க. வெள்ளையர்களுடைய பிடியில் மாட்டி சொல்லணுன்னா துயரங்களுக்கு ஆளாகிறாங்க. அப்படி சொல்லணுன்னா துயரங்களுக்கு ஆளான காரணத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே ஏற்கனவே இலங்கையில் இருந்தவங்க இனி போக வேண்டாம், வாழ்வோ சாவோ இனி நாம் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி அங்கே இருந்து அந்த இலங்கையினுடைய இன்றைய வளர்ச்சிக்கு விட்டுட்டவர் நம்முடைய தமிழர்கள் தான். அளவு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் 1962 வந்து நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிரதமராக இருக்கார். அப்போது சினிமா பண்டாரநாயகா வந்து இளைஞருடைய அதிபராக இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் மட்டும் விரும்பிய தமிழர்கள், அதாவது அங்கே வந்து அப்படி தான் சொல்லுவாங்க, மலையக தமிழர்கள் சொல்லுவாங்க. அந்த தமிழர்கள் வந்து விரும்புனா அவங்க வந்து சொந்த மண்ணுக்கு போகலான்னு சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாது. ஆனால் அது வந்து 1962 கையெழுத்தானாலும் 68 அதாவது அண்ணா மறைவுக்கு அப்புறம் கலைஞர் முதலமைச்சர் அப்போ தான் நடைமுறைக்கு வருது. அப்படி நடைமுறைக்கு வரும்போது ஒரு சில கப்பல்கள் அங்கேருந்து தமிழர்களை ஏற்றிட்டு வருது. நம்முடைய ராமேஸ்வரம் பகுதிக்கு அவங்க வந்து கப்பல் வந்து நிற்கணும்னாலும் அதிகாரிகள் வந்து கலைஞர்கிட்ட கேட்காங்க, எப்படி அங்கேருந்து வராங்க, அவங்களுக்கு நான் மறுவாழ்வு கொடுக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கும்போது கலைஞர் வந்து அப்படி ஒரு நிமிஷம் அப்படியே ஓடிட்டு இருக்கான பார்க்குறாரு. இது வந்து நான் சொல்கிறது அதை நான் படித்த பதிவில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நான் படித்த பதிவில் இருக்கக்கூடிய வார்த்தை இல்லை, நாளைக்கு காலையில் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் போகிறாரு. ஒருவேளை கலைஞரை வந்து பேச விரும்புன்னு சொல்லிட்டு அதிகாரிகளுடைய எண்ணங்கள் மனசுல எண்ணம். மறுநாள் காலையில் வந்தோடனே அந்த அதிகாரியை வர சொல்கிறாரு, யாரெல்லாம் அவருடைய சொந்த பூமின்னு தஞ்சை போக விரும்புகிறாங்களோ அவங்க முதல்ல வந்து அங்கே இது பண்ணிடுங்க. வேறு ஏதாவது தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளை வந்து பிழைக்கன்னு நினைக்கிறாங்க, அவங்க எங்கே நினைக்கிறாங்க அந்த பகுதிக்கு அவங்கள அனுப்பி வைங்க. இல்லை நாங்கள் இங்கே தான் போக மாட்டோம், அரசுங்களுக்கு ஏதாவது வழி செய்யணும்னா அவங்களையும் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு. இதுக்கு வந்து நான் மாதை வந்து உங்களுக்கு நான் சரியான பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அனுப்பி வைக்கிறாரு. அந்த ஏற்பாடு நடந்துட்டு மாதை பழையபடியோ அதிகாரியை வந்து அந்த அதிகாரியை கூப்பிடுறாரு. அதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்கன்னா, இன்றைக்கி தோட்டக்கலைக்குன்னு சொல்லி தனி அதிகாரிகள்லாம் இருக்காங்க. தனி அமைச்சகத்துலேயே ஒரு பிரிவு செயல்படுது. ஆனால் அன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. விவசாயத்துறை அமைச்சர் ஒன்றுனா கோவிந்தசாமி நினைக்கிற விவசாயத்துறை அமைச்சர் அவரை கூப்பிட்றாரு. தேயிலை தோட்டங்கள் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குங்கிற ஒரு கேள்வியை வந்து கலைஞர் வந்து வைக்கிறாரு. கலைஞர் வந்த உடனே அவர் சொல்கிறாரு, நீலகிரி மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் தேயிலை மாஞ்சோளம் இருக்கிறனால தனியார் இதாகிட்டு, கொடைக்கானல் கொஞ்சம் இருக்குது, அது தனியார் பிடியில் இருக்குது,
நீலகிரியில் வந்து கொஞ்சம் நிலப்பரப்பில் வந்து தேர் நம்முடைய தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்னோன்னே விருப்பப்பட்டவங்களெல்லாம் அங்கே குடியேற்றுங்க, அவங்களுக்கு சரியான ஒரு உறைவிடம் கொடுங்க, உணவு கொடுங்க, ஒரு மாதம் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அன்று ஒரு நல்ல ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட கலைஞர் அந்த இதை இது பண்ணனால இன்றைக்கி 4500 ஏக்கரில் தமிழ்நாடு அரசனுடைய டான் அந்த தேயிலை தோட்டம் வந்து இயங்கிட்டு இருக்குது. காந்தி அதான் டான் அந்த இது வந்து 4500 ஏக்கர் நிலத்தில் பயிராகி கொண்டிருக்கிற என்பது மட்டும் தெரியல. தமிழக அரசுக்கு நிறைந்த வருவாயை வெளிநாட்டிலிருந்து ஈட்டி தருவதும் அந்த தேயிலை தோட்டம் தான். இதுதான் கலைஞருடைய தொலைநோக்கு பாதைங்கிற சொல்லிட்டு அண்ணா வந்து பேசும்போது மாடர்ன் தேட்டர் சார் தான் அந்த சினிமா உலகத்துக்குள்ளே போயிட்டாங்க. மாடர்ன் தேட்டர் சாதிப்புடைய டிஆர் சுந்தரம் எல்லாருக்கும் தெரியும். நிறைய படங்களை எடுத்து ஒரு அலிபாபா 40 திருவிழாலேருந்து கடைசி ஜெய்சங்கரை வந்து அதிக படங்களை தயாரித்தவரை மாடர்ன் தேட்டர்ஸ் தான். அந்த மாடர்ன் தேட்டர்ஸ் சுந்தரத்துக்கு வந்து ஒரு பழக்கம் உண்டு. அவருடைய அறையில் வந்து எவ்வளோ பெரிய இயக்குநராக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி, நின்று கொண்டு தான் பேசணும். அவர் ஒருவர் மட்டும்தான் உட்காருவதற்கு வந்து நாற்காலி தான், அதில் உட்காந்து அவர் பேசுவார். அதை கேட்டுட்டு இவங்கெல்லாம் வந்துடணும். அவர் சொல்கிறதுக்கு இது கிடையாது. அப்போ வந்து எழுதுகிறாரா தற்செயலாக அண்ணன் வந்து சொன்னார் ஒரு சின்னத்துக்கு தான் ஏஎஸ்ஐ சாவிட்டையும் கலைஞர் வந்து உதவியாளராக இருந்தார், இளங்கோவன்லையும் உதவியாளராக இருந்தார். இந்த கண்ணகி படத்தினுடைய சில வசனங்கள் கலைஞர் எழுதினது தான். அது வந்து வெளியே சொல்லக்கூடாத விஷயங்கள் தெரியும். இதான் அதுக்கு அந்த ஏஎஸ்ஐ சாமி இவர் கண்ணகி படத்துடைய சில காட்சிகளை வந்து அவர் பார்த்துருக்காரு. நம்ம பார்த்து வசனம் ரொம்ப அருமையாக இருக்கியா, இளங்கோவனை கூப்பிடணும் வசனம் எழுதணும்னு அப்போதைக்கு மாடர்ன் தேட்டர் சாஹிபினுடைய உதவியாளராக இருந்த ஒரு நண்பர் இல்லைங்க. அது அந்த திருவாரூர் இவர் ஏஎஸ்ஐ சாமி மன்னிக்கும் இளங்கோவன் பேரில் வந்து வசனம் வந்திருக்கு. ஆனால் அந்த வசனம் வந்து ஏஎஸ்ஐ சாமி எழுதுனது இவர் இளங்கோவன் எழுதுனது இல்லை, திருவாரூர் தம்பி எழுதுனது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதிகாரியாக திருவாரூர் தம்பி இந்த திமுகலாம் கருணாநிதினு ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்காருல, அவர் தான் திருவாரூர்காரு, நல்லா எழுதுறாரு அப்படின்னு சொன்னோன்னே அவரை வர சொல்லியாங்கிறாரு. கலைஞருக்கு தகவல் கலைஞருங்கிற பேர்லாம் கிடையாது, கலைஞருக்கு தகவல் போகுது. கலைஞர் வந்துட்டாருங்கிற தகவல் சொல்கிறாங்க. டிஆர் சுந்தரம் வந்து முதலில் சொன்னது தன்னுடைய உதவி இன்னொரு நாற்காலியை கொண்டு போடு அப்படின்னு இன்னொரு நாற்காலியை கொண்டு போட்டோன்னா கலைஞருக்குள்ளே வர சொல்கிறாரு. கலைஞர் போய் உட்காருங்க தம்பி, உங்களுடைய வசனங்களை கேட்டேன், இது போன்ற தமிழ் வசனங்களை நான் எங்கும் கேட்கவில்லை, இது உங்களுக்கான மரியாதை இல்லை, உங்களிடம் இருக்கும் தமிழுக்கான மரியாதைன்னு சொல்லி அன்னைக்கு டிஆர் சுந்தரம் அவர்களால் உச்சரிக்கப்பட்டவர் கலைஞர். நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சா விஸ்வநாதன்ங்கிற எழுத்தாளர் தெரியல, நீங்கள் அண்ணனுக்கு தெரியுங்க, அவர் மூத்தவர்களா இல்லை. சா விஸ்வநாதன் ஆனந்த விடனில் ஆசிரியராக இருந்தவர், கல்கியில் கொஞ்ச நாள் ஆசிரியராக இருந்தவர், தினமணி கதையில் வந்து ரொம்ப காலம் ஆசிரியராக இருந்தவர். அந்த வள்ளுவர் பட்டத்தை வந்து கலைஞர் கட்டி முடிச்சிட்டாரு. திரைப்படாவுக்கான அழைப்புதான் இந்திய குடியரசுத் தலைவர் வரைக்கும் எல்லாருக்கும் கலைஞரே வந்து இது பண்ணுறாரு. திரைப்படாவுக்கு சரியாக ஒரு வாரம் இருக்கும்போது வந்து ஆட்சி கலைக்கப்படுகிறது. ஜனவரி 31 நினைக்கிறேன் ஆட்சி கலைக்கப்படுகிறது. ஆட்சி கலைக்கப்படுகிறது. ஆட்சி கலைக்கப்பட்டோன்னா கலைஞர் திட்டமிட்டபடி அந்த விழா நடந்தது. அவர் அழைக்க எல்லோரும் வந்தார்கள், கலைஞர் அழைக்கப்படவில்லை, அவமானப்படுத்தப்பட்டார். கலைஞர் கூட நாம் பெற்ற பிள்ளை யார் பேர் வச்சானாங்கிற ஒரு மன நிறைவோட முரசத்தில் அவர் எழுதியிருக்காரு. இதே வார்த்தை எழுதியிருக்கிறாரு. யார் அதுக்கு பேர் வச்சானாங்கிற ஒரு மொழிச்சோடு வந்து அவர் வந்து கலைஞர் வந்து இதாக இருக்காரு. ஆனால் சாவி அவர்கள் சா விஸ்வநாதன் என்ற அந்த சாவி அவர்கள் வந்து தினமணி கதையினுடைய கடைசி பக்கத்தில் வந்து ஒரு கட்டுரை எழுதுகிறார். எல்லாத்தையும் எழுதியிருப்பார். அந்த வள்ளுவர் பட்டத்தினுடைய எல்லா சிறப்புகளையும் எழுதிவிட்டு சுற்றி முற்றும் பார்க்கிறேன், அவரை காணவில்லை. அந்த ஒரு வரிங்க ஹை ஸ்டாண்டர்டு, எல்லாரும் சாதிக்கப்பட்ட வரி. அதை வந்து அவர் எழுதிட்டே வரும்போது எல்லாருக்குமே உணர்ச்சி வரும். அப்படியே வந்து கடைசியில் சொல்வார், நான் சுற்றி முற்றி பார்க்கிறேன், அந்த மனிதரை காணவில்லை, அவரை அந்த மனிதருங்கிற வார்த்தை அவரை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரியாக சொல்வார். கலைஞர் அப்படின்னு எழுதிட்டு கொஞ்சம் நாலஞ்சு புள்ளி வச்சு கலைஞர்கள் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் கலைஞருடைய ஆளுமை, இதுதான் கலைஞருடைய இது. நான் அந்த விஸ்வநாதன் வந்து கலைஞரால் வந்து அக்ரகாரத்தின் அதிசய முடிவதற்கு பாராட்டப்பட்டவர். இல்லை, அக்ரகாரத்தின் அதிசய முடிவதற்கு கலைஞரால் பாராட்டப்பட்டவர் வந்து நம்முடைய சாவி.
அந்த சாவியினுடைய இல்லத்தில் வந்து ஒரு சோகம் என்னென்னா, அவருடைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. மாப்பிள்ளை பொண்ணு வெளிநாட்டில் இருக்கிறாரு. இவங்க திருமணம் முடிஞ்சு ஃப்ளைட் ஏறி மாப்பிள்ளையோட வீட்டுக்கு அந்த பொண்ணு போகுது. வழியில் ஆக்சிடென்ட், மருமகன் இறந்து போகிறாரு. ஒரு எப்படின்னா ஒரு மோசமான அதை எப்படி நம்ம அக்ரஹாரத்தில் வந்து எப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கும் தெரியுமா? அந்த பொண்ணை உட்கார வைக்க முடியாது. அது கொஞ்சம் வயசு, ஒரு கால் வயசு தலையை விட்டு போய் உட்காரன்னு சொல்லி உட்கார வைக்க முடியாது. உட்கார அந்த சூழ்நிலை தான் அக்ரஹாரத்தினுடைய நிலைமை. அந்த நிலைமையில் வந்து என்ன செய்யறாருன்னா, அந்த பொண்ணுடைய இதில் வந்து சாவி வந்து தன்னுடைய செயல்பாட்டையெல்லாம் இழந்து ஒரு எப்படி குத்து பிடிச்ச மனுஷன் மாதிரி அடைந்தார். கலைஞரை சந்திக்கிறார். அவள் கலைஞர் கேட்காரு, இல்லையா நீயே பெரிய விட்டு அந்த அவள் எழுந்த அந்த வாஷிங்டனில் திருமணம்லாம் எல்லாத்தையும் கலகலப்பாக அமெரிக்காவை பார்க்காமலே அமெரிக்கா பற்றி எழுதுன பெரிய மனிதர் சாவி. அந்த ஆனந்த விடல இந்த வாஷிங்டனில் திரும்புங்கிற அந்த ஒரு கதையை எழுதும்போது அமெரிக்காவினுடைய ஒரு சிறு எல்லை கூட அதை பார்க்கல. ஆனால் அமெரிக்கா பற்றி தெரிஞ்சு வச்சிருந்த விஷயங்கள் வந்து அவர் அதில் பதிவு பண்ணியிருந்தார். அப்படிப்பட்ட கலைஞர் வந்து சாவிட்ட கேட்க, நீங்கள் அப்படிப்பட்ட ஆளியா, நீங்கள் ஏன் இப்படி இடிச்சு உட்காந்துன்னு சொல்லும்போது தன்னுடைய இது வீட்டில் மகளுடைய நிலைமையும் குடும்பத்தினுடைய நிலைமையும் சொல்லும்போது சொல்கிறாரு, கலைஞர் அவங்க சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு கேட்குறாரு. எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லுங்கன்னு சொல்லும்போது, உங்கள் பொண்ணுக்கு மறுமணம் செய்து வைத்தால் என்ன, எனக்கு அதில் உடன்பாடு உண்டு, அந்த குடும்பத்தில் உறவினர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொல்லி கலைஞர் தான் இவர் சொல்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் குடும்பத்தில் உங்கள் உறவினர்களை ஏற்றுக்கொள்ள வைக்கணும். முதல்ல உங்கள் பொண்ணு ஏற்றுக்கிடணும், அதுக்கப்புறம் உங்கள் உறவினர்கள் இருக்கணும், அவ்வளோதான் அடிக்கிறாரு. மறுநாள் அவருடைய இல்லத்திற்கு கலைஞர் சொல்லிக்கிறார். முதல்ல அந்த பொண்ணை கொண்டு ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாரு. அந்த பொண்ணு மனசளவில் தயாராகிடுது. உறவினர்கிட்ட பேசுகிறாரு, காலம் மாறிக்கிட்டே இருக்குது, இன்னும் வந்து ஒரு இதுக்கு வராதிங்க, இருக்கு வாழ்க்கைக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்திலும் பாதி பேர் அரை மனசோடு ஏற்றுக்கிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு திருமணமாகி குழந்தை பிறந்து பல்லாண்டு காலம் செழிப்பாக வாழ்ந்து கலைஞர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் அந்த மர்மம் இறந்துட்டார், சாவியோட மர்மம். ஆக கலைஞர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரி, அதாவது இன்னும் சொல்ல போனால் கலைஞருடைய குடும்பமே ஒரு சமத்துவம். கலைஞருடைய பேரன்களோ பேரன் பேத்திகள் வந்து காதல் பயப்பட்டால் வந்து அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து கலைஞர்கள் தான். தெரியாமல் போச்சு, நீங்கள் சமத்துவத்தில் இல்லை. ஏன்னா கலைஞருடைய கலைஞர் தான் சொல்லுவாங்களாம். கலைஞர் வந்து கேட்பாராம், உன் காதல் வந்து ஆளை பார்த்தோன்னு வந்த காதலா, அடிமனசில் வந்து வந்த காதலான்னு கேட்பாராம். இந்த இவங்க சொல்லக்கூடிய பதிலை வச்சு என்ன செய்வார்னா, அவங்க வர சொல்லுவாங்க. யாரை காதலிக்கிறேன்னு சொன்னாங்களா, உதயநிதியுமே காதல் திருமணம் தான். ஆமாம், இந்த மாதிரி வந்து என்ன செய்வாங்கன்னா வர சொல்லுவாங்களாம். வர சொல்லி கலைஞர் வந்து அவர்கிட்ட பேசுவாராம். அவர்கிட்ட பேசி முடிச்ச உடனே அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட பேசுவாராம். கலைஞர் பேசுனதுக்கப்புறம் அந்த குடும்பம் எனக்கு மறுக்க போகுது, அது வேற. இது முரசொலிமாறனுடைய குடும்பத்தில் 2 மகன்கள், தயாநிதி மரணம், கலாநிதி மரணம். அவங்க கலைஞருடைய குடும்பத்தில் எல்லாருக்குமே நிதிங்கிற வார்த்தை வரும், தயாங்கிற வார்த்தை சில இடங்களில் சேரும். தயாங்கிறது தயாளம்மனுடைய இது, நிதிங்கிறது கலைஞருடைய இது. இந்த சூழ்நிலையில் வந்து என்ன செய்யறாருன்னா, நான் யாருன்னு அடையாளப்படுத்த விரும்பல, முரசொலிமாறன் குடும்பத்தில் ஒருவர் தன்னுடன் படிக்கின்ற ஒரு சக மாணவியை காதலித்ததாக வந்து கலைஞர் சொல்கிறாரு. யாருன்னு கேட்டாங்க, இந்துராம் அவருடைய மகள். இந்துராம் என்பவர் யார் என்பது நம்ம எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். அது எப்படிப்பட்ட ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த குடும்பத்தில் வந்து என்ன செய்கிறாருன்னா, உடனே கலைஞர் வந்து சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட வழக்கமாக இவங்களுக்கு நடத்தக்கூடிய விசாரணைகளை நடத்தின்னு சொன்னால் சரி நான் பேசுகிறேன்னு சொன்னால், இவரே வந்து என்ன செய்யறாருன்னா ஃபோன் எடுக்கிறாரு. நான் கருணாநிதி பேசுகிறேன், சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா கருணாநிதிங்கிற மனிதன் வந்து தெரியாத ஒரு உலகத்தில் யாருக்கா, நான் கருணாநிதி பேசுகிறேன்னு சொன்னோன்னே சரி சொல்லுங்கள் ஒன்று, நான் உங்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமான மனநிலையில் இருக்கீங்களா, இல்லை பிஸ்னஸ் விதமாக கொஞ்சம் அழுத்தங்களில் இருக்கீங்கன்னு. இல்லைங்க நீங்கள் எப்போ வேணாலும் பேசலாம்னு சொன்னால் கலைஞர் சொல்கிறேன், நான் உங்களோட ஒன்று கேட்டு நீங்கள் தயங்காமல் அதுக்கு தயங்காமல் மறுப்பு இல்லாமல் சமைக்கணும்னு சொல்லி முதல்ல பீடி அப்படி தான் போடுறாரு. என்ன சொல்லுங்கன்னாரு. இல்லை என்னுடைய பேரன் வந்து இப்படி உங்கள் வீட்டுக்கு கொண்டவங்க ஒரு மன வாழ்க்கையில் ஈடுபடுத்தணும், மனம் நிறைந்த அவங்க மனம் முத்து நின்று கொண்டு இருக்கிறார்கள், அதுக்கு நீங்களும் நான் தடையாக இருக்க வேண்டாம் இல்லைங்க அப்படின்னு கலைஞர் சொல்லும்போது ராம் வந்து கொஞ்சம் தயங்குறாரு. ஏன் அப்படின்னா அது ஒரே ஒரு காரணம் தான், ஜாதி மறுப்பு காரணம் இல்லை. ராம் வந்து ஒரு 30 சிந்தனையாக சொல்லுவாங்க. அவருக்குள்ள தயங்கன்னா அது வரைக்கும் இந்து பத்திரிகையிலேருந்து திமுக உயர்த்தி எந்த காலத்துலையும் எழுந்ததே கிடையாது. திமுகவுக்கு ஒரு செய்தி வந்து 4 வரியில் தான் வரும். அதை கலைஞர் கூட சொல்லுவார், பயம்னு சிறுசாக தான் இருக்கும், அந்த ஒளி வந்து பெருசடிக்கிற கலைஞர் பாராட்டியிருப்பார். அது காலம் பூரா ஆட்சியினுடைய குறைபாடுகள் தான் அவங்க சுற்றி காமிச்சுட்டே இருப்பாங்க. அதனால் ராமுக்கு வந்து ஒரு சின்ன மன தங்கடம், ஒரு தயக்கம்.
அப்போ உடனே அவர் வந்து சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து உங்களை எப்போவுமே திட்டி எழுதிட்டு இருக்கேன். யோ அது ரொம்ப தொழில்யா, ஏழை கேள்விக்கு பதில் என்ன அப்படிங்கிறது தான் கலைஞருடைய கேள்வி. இப்போ நீங்கள் சரின்னா நானும் சரிங்க. அந்த மணமக்கள் இன்றும் நன்றாக தான் இருக்கின்றார். அதான் கலைஞர். அதான் சொன்னால் கலைஞர் குடும்பம் ஒரு சமத்துவபுரம்னு சொல்லி சொன்ன காரணமே அதுதான். நம்முடைய இன்றைய அமைச்சர் இளைஞரணி இது நம்முடைய உதயநிதியும் காதல் கல்யாணம் தான். இன்னும் சொல்லணும் மதம் மாறின கல்யாணம் தான். கலைஞருடைய குடும்பத்தில் ஒவ்வொருத்தருமே கலைஞருடைய உறவுன்னு இருந்தால் துர்கா ஸ்டாலின் மட்டும்தான் கலைஞருடைய உறவு. அதே மாதிரி 2 மகள்களையும் 2 மருமகளுக்கு கொடுத்துருக்காரு. ஆமாம், மற்ற எல்லாருமே வந்து வெளியில் உள்ளவங்க தான். யார் அதே மாதிரி வந்து அரசியலில் வந்து காமராஜரும் கலைஞரும் எதிர்ப்புதிர்வான். ஆனால் கலைஞருடைய 2 மகனுடைய திருமணத்திற்கும் காமராஜர் தான் தலைமைந்தாங்க. அதுதான் கலைஞர். அதே மாதிரி மிசா பீரியடு பத்திரிகை, அதாவது நேற்று வரைக்கும் அவர் முதல்வர், இன்றைக்கு முதல்வர், நேற்றைய முதல்வர், நேற்றைய முதல்வருடைய கண்ணால் அவருடைய மகன் ஸ்டாலினை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க காவல்துறை. எந்த காவல்துறை அவர் கையில் இருந்து அந்த காவல்துறை நண்பர்கள் வந்து அவர் அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. அவர் சட்ட ரீதியாக அதை வந்து அனுமதிக்கிறாரு. அதை அனுமதித்ததோடு மட்டும்தான். அது மட்டும் இன்னும் அவரை வந்து இல்லை. உடனே அடுத்தால வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து பத்திரிகைகளுக்கெல்லாம் ஒரு செய்தி பண்ணுறாங்க. எந்த பத்திரிகையாக இருந்தாலும் சரி அதிகாரிகளுடைய தணிக்கைக்கு பின்னால் தான் செய்தி வெளியிடணும்னு சொல்கிறாங்க. முரசொலிக்கும் பொருந்தும். அப்போ வந்து திமுக நேற்று வரைக்கும், அதாவது கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் வரைக்கும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் எழுதின தினத்தந்தி பேப்பர் மறுநாள் வெறும் கருணாநிதி என்று எழுதியது. அதுதான் அவருடைய நன்றி. ஏன்னா அந்த பத்திரிகையுடைய வளர்ச்சிக்கு கலைஞர் பெரிய துணையாக இருந்தார். ஆனால் அவங்க வந்து அப்படி தான் எழுதினாங்க. இன்றைக்கி அப்படி தான் எழுதிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பிஜேபிக்கு மணிக்கும் அரசியல் வந்து இன்றைக்கி வந்து அவங்க ஒரு ஜாதா பேரோடிகளாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த நிலைமையில் கூட இது தம்பி போராட்டம் திமுகவுக்கு ஆதரவாக இருந்த ஒரே பத்திரிகை முரசொலி தான். முரசொலியில் வந்து இவங்க அதிகாரியுடைய என்னென்ன எழுதுனா, முதல்ல வெண்டைக்காய் சாப்பிடுங்க அப்படின்னு எழுது. கலைஞருக்கு வந்து ஒரு விஷயம், நீங்கள் முரசொலியை தொடர்ந்து படிக்கிறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு செய்தியும் மேம்போக்காக கூடாது. மாசோத்துவங்களை பற்றி எழுதுகிறார் என்றால் அவர் வந்து சீனாவுடைய வரலாறுகள் சொல்லி மாசோத்துவங்களுடைய பங்களிப்பை சொல்லி மாசோத்துவங்களுடைய சிறப்புகளை சொல்லுவார். அதே மாதிரி சேகுவாரை பற்றி எழுதுனா சேகுவாரை பற்றி மட்டும் எழுத மாட்டார், அவரை சார்ந்த அத்தனை விஷயங்களையும் வந்து பதிவு பண்ணுவார். அவர் ரொம்ப நுணுக்கமான விஷயம். இந்த வெண்டைக்காய் பற்றி எழுதும்போது அப்படி தான் எழுதுறாரு. இதில் என்ன சக்தி இருக்குன்னு இது இருக்குது எல்லாம் எழுதிட்டு கடைசியில் வந்து வெண்டைக்காவை வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் குழகுழம் தான் இருக்கும். இன்றைய அரசியல் இருக்கும். ஏன்னா 20 வருஷ திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டு மிசாவுடைய கொடுமையான ஒரு காலகட்டத்தில் வந்து இருந்த நேரத்தில் அவர் வந்து அதை எழுதுறாரு. ஆனால் அதிகாரிகளுக்கு அது புரியலை, விட்டுட்டான். 2வது நாள் வந்து உலக அளவில் வந்து கால்பந்தாட்டத்தில் வந்து இந்தியா வெற்றி பெறுது. இந்தியா வெற்றி பெற்றோன்னா அந்த கால்பந்தாட்ட வீரர்களை பாராட்டி கலைஞர் எழுதுறாரு. எல்லாத்தையும் அந்த கால்பந்தாட்டத்தினுடைய சிறப்பாக தோன்றினா எல்லாத்தையும் எழுதி கடைசி ஒரு 4 வரை எழுதுவார். கால்பந்தாட்டமும் அரசியல்வாதிகளையும் பாதித்தான். இங்கேருந்து வந்து அங்கே போனால் அங்கேருந்து வந்து இங்கே வரணும் அப்படின்னு எழுதியிருப்பார். இது அதிகாரிகளுக்கு புரிஞ்சுடுது, இவன் இப்பெல்லாம் இந்த ஆள் எழுதுறாருன்னு சொல்லிட்டு. மறுநாள் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு வரி எழுதினா கூட அது எங்களுக்கு ஏன்னா அவங்கள நாங்கள் கடுமையாக தண்டிப்போம் அப்படின்னு சொல்லிக்கும் போது வந்து இவர் என்ன நேரம் வேறு ஒன்றுமே சொல்லலை. அது அந்த மிசாவுக்கு முன்னால் வரைக்கும் 30 ஆண்டு காலம் கலைஞர்கிட்ட வந்து டிரைவராக இருக்க ஒரு நண்பர். அந்த நண்பர் வந்து மிசா அறிவிக்கப்பட்டு ஆட்டி கலைக்கப்பட்ட மறுநாள் வரல. அவர் வீட்டு பையன்லேருந்து கார்டாவியை கொடுத்து விட்டார். என்னென்னு கேட்டால் எங்கள் அப்பா உடம்புக்குன்னு அந்த பையன் போயிட்டான். கலைஞர் புரிந்து கொண்டார். கலைஞரோடு நெருங்கி பிள்ளைகள் நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. அப்போது அது வரைக்கும் அமைச்சராக இருந்த காரோட்டி கண்ணப்பன் வந்து காரோட்டி கண்ணப்பனாக வர்றாரு. அவரும் சில நாட்களில் காணாமல் போய்விட்டார். ஆக இவர் என்ன செய்யறாருன்னா முரசொலி அலுவலகத்தில் இருக்காரு. பத்திரிகை அதிகாரிகள் வந்து முரசொலியில் இவர் கற்ற எழுதுறதுக்கு அனுமதிக்கலை. உடனே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கலைஞருக்கு தகவல் வருது, வேறு ஒன்றுமே செய்யலை, இவரே காரை எடுத்தார், செல்ஃப் டிரைவிங், தானாகவே காரை ஓட்டி வருகிறார். கையில் வந்து பெரிய திமுக கொடி, அண்ணா சிலைக்கு முன்னால் காரை நிப்பாட்டார். சர்வாதிகாரம் ஒழிக, பத்திரிகை ஜனநாயகம் வாழ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சிலையை வந்து அப்படியே சுற்றி ஒரு 1/2 மணி நேரம் சுற்றி வராரு. நடுவில் தப்புன்னு உட்காந்துட்டாரு. டெல்லி வரைக்கும் தகவல் பறைக்கிறது. அங்கேருந்து வராங்க போலீஸ்காரெல்லாம் கையில் காலம் வந்து, ஐயா நல்லா இருப்பியா, உங்களுக்கு தெரியாது கிடையாது, எங்கள் பில்லை கலண்டுறோம் தயவுசெய்து. அன்றைக்கு காவல்துறை நண்பர்களுடைய வேண்டுகோளுக்காகத்தான் கலைஞர் வந்து தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பியதாக வரலாம். பத்திரிகை சுதந்திரம் காப்பதற்காக ஒரு போராட்டத்தை நடத்தியவர், தனிமனித போராட்டத்தை நடத்தியவர் கலைஞர். நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவருடைய அரசியல் பற்றி பேசினா நிறைய பேசலாம், அதெல்லாம் வேண்டாம், ஏன்னா இன்னும் வரக்கூடியவங்களும் அதை தான் பேச போகிறாங்க. அதனால் அரசியலை தவிர்த்து கலைஞர் என்ற ஒரு மாமனிதனுடைய சில பக்கங்களில் சில வரிகளை மட்டும் உங்கள் முன்னிலையில் சொல்லியிருக்கேன்னு சொல்லி 1990க்கு பின்னால் வந்து
தன்னை எதிர்த்து அரசியல் பேசுவதற்கு சரியான ஆட்கள் இல்லை, புரிஞ்சுக்கிடுங்க அவ்வளோதான். இல்லை என்ற காரணத்தால் கலைஞருடைய போக்கு வந்து திசை திரும்பியது. குரலோவியத்தை அதிகமாக எழுதுனது அங்கே தான். நெஞ்சுக்கு நீதியினுடைய சில பாகங்கள் எழுதப்பட்டது அந்த காலத்தில் தான். எல்லாத்தையும் தாண்டி வந்து தொல்காப்பிய பூங்காவை எழுதுவதற்கும் அந்த நேரத்தை அவசரம் சில சினிமா படங்களுக்கும் திரைப்படங்களுக்கும் வந்து திரைக்கதாசனம் எழுத ஆரம்பித்து தன்னுடைய காலத்தை உருப்படியாக்கி கொண்ட ஒரு கலைஞர் என்று சொல்லி இதுவரை நான் பேசுவது சரியாக தப்பா ஏதாவது தவறு தான் நீங்கள் சொல்லலாம். வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி.